அது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலுக்கு எதிரான வழிகாட்டுதல் அது நன்மை கிடைக்காது. நீ பார்க்குற கத்தன்னு கொடுக்குறான், கந்தரியன்னு கொடுக்குறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் இருக்குதா? இல்லை. ஆனால் நீயத்து நல்ல நீயத்தா இல்லையா? நல்ல நீயத்து, இதுக்கு அல்லாஹ் எனக்கு நன்மை தரணும் அப்படின்னு நல்ல நீயத்தில் தான் செய்கிறாங்க இல்லையா? ஆனால் நல்ல நீயத்தாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல்கள் அதுக்கு இல்லை என்று சொன்னால் அது பாவத்தில் கொண்டு போய் முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு நான் செய்யாத ஒன்றை, நான் சொல்லாத ஒன்றை, நான் அங்கீகரிக்காத ஒன்றை மார்க்கமாக எடுத்து நடப்பார்களோ அவர்கள் தங்கும் இடத்தை நரகத்தில் எடுத்துக்கொள்ளட்டும் என்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாத ஒரு இபாதாவை நாங்கள் செய்கிறோம் என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது, எனக்கு தெரியும் என்றது அர்த்தம். அல்லாஹ் கேட்கிறேன், என்னுடைய மார்க்கத்தை நீங்கள் எனக்கு கற்றுத்தருவீங்களா? அல்லாஹ் கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய மார்க்கம் கையாடல் செய்ய இயலாது, நான் நினைச்சு சிறுக்க ஒன்று மாற்ற இயலாது. அல்லாஹ் எது சொன்னானோ அதான் மார்க்கம். அல்லாஹ்வுடைய ரசூல் எதை எங்களுக்கு சொன்னானோ அதான் எங்களுக்கு மார்க்கம். இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம், ஆளுக்கால் பிரிஞ்சு ஒரு ஆள் தொழுகிறார். ஏன்பா இப்படி தொழுறீங்கன்றா, நாங்கள்லாம் ஷாஃபிகள், நாங்கள் இப்படி தான் தொழுவோம். நாங்கள்லாம் ஹனஃபிகள், நாங்கள் இப்படி தான் தொழுவோம். அப்படியா? ரசூல் என்ன சொன்னாங்க? சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி என்று சொல்லலையா? என்னை எவ்வாறு நீங்கள் தொலை கண்டீர்களோ அப்படித்தான் தொழணுன்ட்டாங்க. உங்களோட இஷ்டத்துக்கெல்லாம் தொலையலாது வாப்பா, நான் எப்படி சொல்லி தந்தாங்கன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மிம்பருக்கு மேலே ஏறி தொழுகிறாங்க. மிம்பர் படி இருக்குது, அந்த மிம்பர் படி, இந்த மாதிரி மிம்பர் படி ஏறி தொழுகிறாங்க. தொழுகிட்டு, மக்களே நான் எப்படி தொழுகிறேன் என்றதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் நான் மிம்பர் படிக்கு மேலே ஏறி தொழுதேன்னாங்க. எவ்வளோ அழகான வழிகாட்டுது. சரியா? ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கோடுகளை இப்படி கீத்துறாங்க, சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுக்குறாங்க. இப்படி அழகான ஒரு டீச்சர் ரசூலுல்லாஹ். பல கோடுகளை இப்படி என்ன செய்கிறாங்க, போடுறாங்க. போட்டுட்டு சரியா ஒரே ஒரு கோட்டை இப்படி போடுறாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, இதுதான் என்னது, நிறைய வழிகள் வரவுங்கிறாங்க. என்னுடைய இந்த பாதை தான் நேரான பாதை, அந்த பாதையை நீங்கள் பின்பற்றுங்க. விளங்குச்சா? நீயத்து சரியாக இருந்தால் மட்டும் என்னது சரியல்ல. வழிகாட்டுதல், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் இதுக்கு இருக்குதா அல்லது இதுக்கு எதிராக ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்களா என்று பார்த்து படித்து நாங்கள் செயற்படணும். ரைட்? அப்போ வாழ்க்கை என்பது என்னது? வாழ்க்கை என்பது ஒரு இபாதத் தான். எப்போ இபாதத்தாக மாறும்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எங்களுக்கு அந்த சொல்லித்தந்த அடிப்படையில் நாங்கள் செய்யும் பொழுது, தூய்மையான அந்த எண்ணத்தோடு செயற்படும் பொழுது அவனும் இபாதத் தான். சாப்பிட்றீங்களா? அதுவும் இபாதத். எப்படி? கையை கழுவி வலது கையால் சாப்பிட்றீங்க, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்றீங்க. இஸ்லாம் நல்லா சாப்பிட்றதுக்கு கூட இஸ்லாம் ஒழுங்குகள் சொல்லியிருக்குது. வாஷ்ரூம் போகணுமா? அதுக்கு ஒழுங்குகள் சொல்லி தந்திருக்குது. ரோட்டில் நடந்து போறீங்களா? அதுக்கு ஒழுங்குகள் சொல்லி தரப்பட்டிருக்குது. அது எல்லாம் அது அடிப்படையில் நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் செய்கிறீங்களா? நன்மை கிடைக்கும். நீங்களாக நினச்சி கொண்டு உங்களோட பாட்டில் செய்கிறீங்களா? அதுக்கு நன்மை கிடைக்கும். இல்லைங்களா? என்ன அளவுக்கு என்று சொல்லி சொன்னால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன்னுடைய மனைவிக்கு நீ சாப்பாடு ஊட்டுவது சதக்கா. என்ன மனைவியோட இல்லறத்தில் இருக்கிறது சதக்காண்டாங்க. சஹாபி கேட்டார், யார் சொல்ல, அது நான் என்ன ஆசைக்கு போகிறது தானே, இதே தப்பாக போனால் அல்லாஹ் உன்னை தண்டிச்சுப்பானா இல்லையா? இதுக்கும் உனக்கு நன்மைன்றாங்க. எல்லாமே நன்மை தான். இஸ்லாத்தில் தூங்கினாலும் அதுவும் நன்மை. தூங்குறீங்க, தூக்கம் வரதுனால தூங்குறோம், தூங்கினாலும் நன்மை. எப்படி? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்த மாதிரி தூங்கினோம்டா அது நன்மை. சிரிச்சாலும் நன்மை, பேசினாலும் நன்மை. ஒருவர் பேசினால் நல்லதை பேசட்டுன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்படியே நல்லதை பேச முடியலாட்டி அவர் அமைதியாக இருக்கட்டும், அவர் அமைதியாக இருந்தாலும் அதுக்கும் நன்மை.
எல்லாத்துக்கும் நன்மை. நடந்தா நன்மை, நின்னா நன்மை, படுத்தா நன்மை, எல்லாத்துக்கும் நன்மை. இப்படி ஒரு மார்க்கம் எங்கே இருக்க முடியாது. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மார்க்கத்தில் நானும் நீங்களும் என்ன செய்கிறோம்? நானும் நீங்களும் இருக்கிறோம். அப்போ வாழ்க்கை என்பதே என்னதான்? வாழ்க்கை என்பதே இபாதத்து தான். எப்பொழுது அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த வழியில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் வாழ்க்கை முழுக்க என்னதுதான்? வாழ்க்கை முழுக்க இபாதத்து தான் என்பதை என்ன செய்யணும் என்பதை புரியணும். நெக்ஸ்ட், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய பிளட் லைட், போக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180, கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. சரி, அதான் என்ன செஞ்சேன், அதான் என்னது, உமக்கு மரணம் வரும் வரை உமது இறைவனை வணங்குவீராக என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்லாஹ் சொல்றான், மரணிக்கிற வரைக்கும் நாங்கள் என்னது, நாங்கள் இப்போ நாங்கள் 50 வருஷமாக நாங்கள் தொழுதுட்டோம், இப்போ நாங்கள் தொழுகைக்கு லீவ் விட்டுருவோம் அப்படின்னு விட முடியுமா? 60 வருஷமாக நோன்பு பிடிச்சிட்டோம், இனிமே நோன்புக்கெல்லாம் லீவ் அப்படின்னு லீவ் விட்டுற முடியுமா? இல்லை. மரணிக்கிற வரைக்கும் இந்த மார்க்கத்தை நாங்கள் என்ன செய்யணும்? மரணிக்கிற வரைக்கும் இந்த மார்க்கத்தை நாங்கள் பின்பற்ற வேண்டும். சரி, இதான் வாழ்க்கை என்பதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக வேண்டி ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் பாருங்க. அல்லாஹ் சொல்றான், மேலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பவை எல்லாம் அற்பமாகி உலக வாழ்க்கையின் சுகமும் அதனுடைய அலங்காரமும் தான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் இருப்பவை மிகவும் மேலானவையாகவும் நிலையானவையாகவும் இருக்கின்றன. நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்களா அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்லாஹ் கேட்கிறான். சரியா? சின்ன வயசுல பாருங்க, நீங்க இப்படி இருந்திருப்பீங்க பெரும்பாலும். சரியா? இப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி இல்லை, உங்களோட ஸ்டைலில் இந்த மாதிரி என்ன செஞ்சிருப்பீங்க, உங்களோட ஸ்டைலில் இந்த மாதிரி இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்து ஒரு யுவதி, அழகான ஒரு யுவதியாக நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க, ஒரு யுவதியாக நீங்கள் மாறியிருப்பீங்க. அதுக்கு பிறகு ஸ்டார்ட் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக கை கால் நடுக்கம், வேறு வேறு பிரச்சனைகள். ஒரு வயதான கிழவியாக என்ன செஞ்சிருப்பீங்க, மாறி இருப்பீங்க. எல்லாரும் அப்படி தானே? குழந்தை, அதுக்கப்புறம் என்னது இளமை பருவம், அதுக்கப்புறம் முதுமை பருவம். ஆனால் முதுமை பருவம் வரைக்கும் நாங்கள் மரணத்துக்கு முதுமை பருவம் எடுத்து தேவையில்லை. குழந்தையாக இருந்தாலும் மரணம் வரும், இளைஞனாக இருந்தாலும் மரணம் வரும், வயதானவர்களாக இருந்தாலும் என்ன செய்யும், மரணம் என்பது வரும். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், அனைத்து ஆத்மாக்களும் மறைச்சு தான் போகும்ண்டாங்க. இந்த குர்ஆன்ல அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் சொல்றான். சரியா? அப்போ நாங்கள் வாழ்க்கை என்பது என்ன செய்யணும், வாழ்க்கை என்பது நாங்கள் புரியணும். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வாழ்க்கை என்பது நிரந்தரமானது அல்ல. சில பேர் ஹதீஸ் என்ற பேரில் சொல்லுவாங்க, அது ஹதீஸ் அல்ல, சில இமாம்களுடைய கூற்று. சரியா? அது ஒரு நல்ல கருத்து என்பதால் நான் பதிவு செய்கிறேன், ஹதீஸ் இல்லை. ஓகே, என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால், அதுன்யா சாஅத்துன் வலைஸ ஃபீஹா ராஹத். இவ்வுலகம் சில மணி நேரங்களே, அதில் எந்த சந்தோஷமும் இல்லை. எதோடு ஒப்பிடும் பார்க்கும் பொழுது, மறுமையை, சொர்க்கத்தை, நரகத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, அதுன்யா ஜீஃபத்துன் வதுல்லாபுஹா கிலாபு. இவ்வுலகம் செத்த பிணம், இதை தேடுபவர்கள் நாய்கள் என்று சொன்னாங்க அறிஞர்கள். இந்த உலக வாழ்க்கையோட யதார்த்தத்தை அவங்க புரியப்படுத்துறதுக்கு அவங்க சொன்ன விஷயங்கள் மறுமையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒன்றுமே இல்லை. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வான், மனிதர்களை நிப்பாட்டி வச்சிருப்பான். அந்த நேரத்தில் மனிதர்கள் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, உலகத்தை பற்றி பேசுவாங்க. மனிதர்கள் சொல்லுவாங்களாம், நாங்கள் எவ்வளவு காலம் உலகத்தை வாழ்ந்திருப்போம் தெரியுமா அப்படின்னு சொன்னால், சில பேர் சொல்லுவாங்க, என்னப்பா மிஞ்சி மிஞ்சி போனால் 1 வருஷம் இருந்திருப்போம் அப்படின்னு வாங்கலாம். ஆனால் உலகத்தில் 60, 70, 100 ஆண்டுகள் வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் மறுமையில் இருந்துட்டு சொல்லுவாங்க, 1 வருஷம்தான். சார் 1 வருஷமா? 1 வருஷம்லாம் கிடையாது, 1 மாதம் வேணுமெண்டா இருந்திருப்போம் அப்படின்வாங்க. 1 மாதமா? அதுவும் கிடையாது, 1 வாரம். இன்னும் பேர் சொல்ல பாருங்க, என்னப்பா ஒரே ஒரு நாள் தான் உலகத்தில் இருந்துட்டுவாங்க. அந்த மறுமையை வச்சு இந்த உலகத்தை ஒப்பிடும் பொழுது, அப்போ அந்த மறுமையை மறந்து நாங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையை நாங்கள் ஏதோ இந்த உலகத்தில் நாங்கள் நீண்ட காலம் வாழ்ந்துட்டு போகிற மாதிரி உலகம் 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 அப்படின்னு சொல்லி உலகத்துக்காக வேண்டியே நாங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்.
சில பேரை பாருங்க, பிஸ்னஸ்னா கோடி கணக்கில் காசு இருக்கு, இருந்தாலும் போதாது. 50 கோடி இருந்தால் அது 100 கோடி ஆக்கணும், 100 கோடியை 1000 கோடி ஆக்கணும். இதுக்கு தான் உழைக்கிறான். அது எத்தனை கோடி இருந்து உனக்கு என்னடா பிரயோசனம்? நீ கபருக்கு போகும் பொழுது அது வந்து நீ அந்த கோடியெல்லாம் எடுத்துகிட்டு போறியா? ஒரு வெள்ளை துணியில் சுற்றி உன என்ன செஞ்சிருவாங்க, எல்லாம் போட்டுட்டு திரும்பி போயிடுவாங்க. அதுக்கு பிறகு ஒன்றுமே இல்லை உனக்கு. அவ்வளோதான் உலகம். அதுக்கு இப்போ ஒரு வீட்டில் என்ன செஞ்சிட்டாரு, ஒரு வீட்டில் ஒரு வாப்பா மௌத்தா போயிட்டாரு, ஒரு உமா மௌத்தா போயிட்டாங்க, யார் சரி ஒரு ஆள் மௌத்தா போயிட்டாங்க. இது என்னுடைய உமா, நான் அடக்க மாட்டேன், நான் என்னோட தான் நான் வச்சுக்கொள்வேன் அப்படின்னா நான் மாட்டேன். யாராவது வைப்பாங்களா? அப்படி வைக்கிறாங்க. என்ன செய்வாங்க, அடுக்கிட்டு அவங்களோட வேலை ஒரு 3 நாளைக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு கவலைகள் என்பது இருக்கும், அழுதுட்டு இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி அவங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு போயிடுவாங்க. இதுதான் யதார்த்தம், இதுதான் உலக வாழ்க்கை. அப்ப இந்த அற்பமான வாழ்க்கைக்காக வேண்டி நாங்கள் மறுமை வாழ்க்கையை நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம். மறுமைக்காக வேண்டி நாங்கள் உழைக்கிறதை நாங்கள் நிறுத்தி கொண்டிருக்கிறோம். மறுமைக்காக நாங்கள் தயார்படுத்தலை நாங்கள் தயார்படுத்தாமல் நாங்கள் இருக்கிறோம். இந்த ரமலான் என்பது வந்து ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி தரக்கூடிய மாதம். உண்மையாக இந்த நோன்பு எதுக்கு சொல்லுமா? இந்த நோன்பு நாங்கள் அல்லாஹ் வந்து இந்த நோன்பை எங்களுக்கு 30 நாள் இந்த நோன்பு அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கினான். யாருக்கு சொல்லலாம்? லஅல்லக்கும் தத்தகூன். உங்களில் யார் இறையச்சமுடையவர்கள் தக்வாதாரிகள் என்பதை அடையாளம் காண்பதற்காகத்தான் இந்த நோன்பு. உங்களை தக்வாதாரிகளாக மாற்றுறதுக்கு தான் இந்த நோன்பு. என்ற நோன்பு அப்படிப்பட்ட பயிற்சி எங்களுக்கு என்ன செய்யுது, அந்த பக்குவத்தை அந்த பயிற்சி எங்களுக்கு தருது. வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், போக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், ஹீட்டர், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. சாப்பாடு சொல்லுங்களேன். யார் கேட்டாலும் எங்களை முஸ்லீம் சமுதாயம் பெரும்பாலும் உங்களுக்கு விருப்பமான சாப்பாடுன்னு கேட்டால் பிரியாணி என்றுவாங்க. சார் நோம்பு சமுதாயத்தை தான் பேசாதீங்கன்னு சொல்லாதீங்க, உதாரணத்துக்காக வேண்டி சொல்றோம், சரியா? அப்போ சாப்பாடு முன்னுக்கு கொண்டாந்து தராங்க, ஃப்ரீ, சல்லி வேணாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க. இப்போ நீங்கள் நோம்பு சாப்பிடுவீங்களா? பார்க்குறதுக்கு யாருமே இல்லைப்பா, வேணுமென்னா தண்ணியை ரூமில் போயிட்டு எவ்வளோ கட்டையிலுமா கட்டுங்க, நல்லா தின்னுங்க அப்படின்னு கொண்டாந்து தராங்க. ரைட், சாப்பிடுவீங்க, தொட மாட்டீங்க, வேணாம், சாப்பிட மாட்டேன். ஏன்? அல்லாஹ் பார்க்குறான், நோம்பு பிடிச்சிருக்கிறேன், நான் எப்படி சாப்பிட்றது? அட இப்போ அல்லாஹ் எப்படி பார்ப்பானோ, மற்ற காலத்தில் சினிமா பார்க்கக்கூடிய நேரத்தில், மற்ற காலத்தில் வந்து பாட்டு கேட்கக்கூடிய நேரத்தில், மற்ற காலங்களில் ஹராமான விஷயத்தை செய்ய போக அல்லாஹ் கண்ணை மூடிட்டுக்கிறானா? அப்பையும் அல்லாஹ் பார்க்கத்தான் செய்யும். இந்த பயிற்சியை கொடுக்கறது தான் என்னது, அல்லாஹ் பார்க்கிறான் என்பதற்காக நாங்கள் அந்த தப்பை செய்கிறோம் இல்லை. அல்லாஹ் பார்க்கிறானே அப்படின்னு அந்த தப்பை செய்கிறோம் இல்லை. அதை மாதிரி தான் ஏனைய காலங்களில் அந்த உணர்வு எங்களுக்கு வரணும். அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் பார்த்துட்டிருக்கிறானே, ஒரு தப்பு பண்ணுற நேரம் அந்த உணர்வு எங்களுக்கு வரணும். அப்படியே நான் இந்த தப்பு பண்ணுறேன், இந்த பொய்யை சொல்கிறேன், இந்த ஏமாற்றத்தை நான் சொல்கிறேன், ஒருத்தனை பற்றி அவதூறு சொல்கிறேன், ஒருத்தனை பற்றி நான் புறம் பேசுகிறேன், அல்லாஹ் பார்க்குறான். உள்ளத்தில் அந்த அச்சம் வரணும். ஆஹா, பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, அவதூறு சொல்லக்கூடாது. அந்த அச்சம் என்பது என்ன செய்யணும், அந்த அச்சம் என்பது ஏற்படும். சரியா? சரி, ஓகே. அப்போ இந்த உலகம் என்பது அற்பமானது என்பது அல்லாஹ் என்ன செய்கிறான், அல்லாஹ் எங்களுக்கு சொல்கிறோம். சரி, ஓகே. இப்போ நாங்கள் வணங்கணும், நாங்கள் என்ன செய்யணும், அல்லாஹுவை வணங்கணும். அல்லாஹுவை நாங்கள் வணங்கினா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏன் நாங்கள் வணங்கணும்? எதுக்காக நாங்கள் அல்லாஹ் வணங்கணும்? அல்லாஹ்வை நாங்கள் வணங்குறதால எங்களுக்கு என்ன பெனிஃபிட்? ஒன்று, நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்காக வேண்டி வணங்குறோம், அது சரி. எங்களுக்கு பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், எங்களுக்கு இன்னொரு உலகம் இருக்கிறது, சொர்க்கம், நரகம், மறுமை வாழ்வு அப்படின்னு ஒரு விஷயம் என்ன செய்யுது, ஒரு விஷயம் என்பது இருக்குது. அப்போ இந்த சொர்க்கம் போகணும்
அப்படின்னு சொன்னா நாங்க நன்மையான காரியங்களை அதிகம் நாங்கள் செய்யணும். நன்மையான காரியங்கள் குறைவாக செஞ்சு பாவமான காரியங்கள் அதிகமாக நாங்கள் செய்வோம். நாங்கள் போகக்கூடிய இடம் எப்படி இருக்கும்? நரகம். உங்களுக்கு தெரியுமா, சைக்காலஜியில் ஒரு மனிதன் ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னான். ஒரு மனிதனுக்கு இடையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணுமெண்டா 2 விஷயம் செய்யணுமென்றாங்க. ஒன்று பயமூட்டுறது, பயன் காட்டுறது. இன்னொன்று ஆசை ஏற்படுத்துறது, ஆசையை தூண்டுறது. உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், இந்த காரியத்தை நீ செஞ்சால் உன்னோட கை வெட்டிப்படும், நீ பாதிக்கப்படுவாய், நீ செத்து போயிடுவாய் அப்படின்னு நான் சொல்கிறேன். அம்மா நான் செய்ய மாட்டேன்ப்பா அப்படின்றார். அதே நான் சொல்கிறேன், நீ இந்த மாதிரி காரியத்தை செஞ்சால் உனக்கு gift கிடைக்கும், 1 லட்ச ரூபா கிடைக்கும், 1 கோடி ரூபா கிடைக்கும், நிறைய வீடெல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு அந்த காரியத்தை செய்வாரா இல்லையா? சரியா? தப்பான விஷயத்தை விட்டு ஒதுங்குவார், நல்லதா பெனிஃபிட்டான விஷயத்தை அணுகுவார். இதுதான் குரான் செய்யுது. குரான் எப்படி செய்யுது? அல்லாஹ் குரானை தர்ஜுமா எடுத்து நீங்கள் படிப்பீங்க அப்படின்னு சொன்னால் அதில் நரகத்தை பற்றி நிறைய வசனங்கள் அல்லாஹ் சொல்கிறான். அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுதே உள்ளம் நடுங்கி போயிடும். இப்படியா? நரகத்தில் என்ன நிலைமை? தண்ணி தந்தா அதுவும் நெருப்பு, சாப்பாடு தந்தா அதுவும் நெருப்பு, காலில் போடுறதுக்கு செருப்பு தந்தா அதுவும் நெருப்பு, தூங்குறதுக்கு பெட்ஷீட் தந்தா அதுவும் நெருப்பு. இந்த உலகத்துடைய நெருப்பு இல்லை, இந்த உலகத்தை விட எத்தனை மடங்கு தெரியுமா? 70 மடங்கு. அந்த நெருப்பை மூட்டுறதுக்கு மட்டும் ஹதீஸில் வருதுகிட்ட 70,000 மாணவர்கள் சேர்ந்து அந்த ஒரு சுவாலை என்ன செய்வாங்க? அவங்க மூட்டுவாங்களாம். எவ்வளவு கடுமையான வேதனை! அல்லாஹு அக்பர். நினைச்சு பார்க்குற அளவுக்கு இருக்குமா? அல்லாஹ் எந்த அளவுக்கு அன்பு மிக்கவனோ, இன்ன பத்ஷ ரப்பிக்க லஷதீத், அல்லாஹுடைய பிடி கட்டுமையாக இருக்கும். பாவிகளுக்கு, அநியாயக்காரர்களுக்கு, அல்லாஹ்வுடைய வார்த்தையை மதிக்காதவர்களுக்கு, அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டிருக்கிற நேரம் அந்த கட்டளைக்கு மாற்றம் செய்தவர்களுக்காக தயாரிக்கப்பட்டது தான் என்னது? நரகம். மூமின்களுக்கும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களுக்கும் தயாரிக்கப்பட்டது என்னது? சொர்க்கம். அப்படிப்பட்ட சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் மாற்றி வரல வேண்டும். அதுக்கு நாங்கள் நல்லவர்களாக என்ன செய்யணும்? நாங்கள் நல்லவர்களாக வாழணும். குர்ஆன் தர்ஜுமாக்கெல்லாம் அடிக்கடி எடுத்து படிக்கணும். குர்ஆன் ஓதுறது நன்மை தான், ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மை இருக்குது. கண்டிப்பாக குர்ஆன் ஓதுங்க. இது ரமலானுடைய மாதம், குர்ஆனுடைய மாதம். இந்த மாதம் அருளப்பட்டதே குர்ஆன் என்னது அருளப்பட்டதுன்னு ஒரு முக்கியமான ஒரு காரணம். சரியா? அப்ப என்ன செய்யணும்? நீங்க குர்ஆனை ஓதுறதோட கொஞ்சம் தர்ஜுமாக்களில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், ஹீட்டர், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 033 22 97 235.